எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இப்போது இந்த வெய்ய காலத்தில் குளிர்பானங்கள் குடிக்கிறதுங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு இல்லையா? இந்த பழக்கத்தை உபயோகப்படுத்தி சில விஷமிகள் சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கங்க. பப்ளிக் காஷன்டு ஆன் சேல் ஆஃப் சப்ஸ்டாண்டர்டு கூல்ட்ரிங்க்ஸ் இன் சேலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் இன்றைக்கி ஹிந்து பேப்பரில் நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு தெரில. பட் இது சேலம் அப்படிங்கிற நகரத்துக்கு மட்டும் உண்டான விஷயம் கிடையாது. தமிழ்நாடு முழுக்கவே தரமற்ற குளிர்பானங்கள் அப்படின்னு ஒரு விஷயம் இன்றைக்கி வந்துக்கிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த குளிர்பானங்களோட லேபிளில் FSSAI லைசன்ஸ் நம்பர் அப்படின்னு ஒன்று இருக்காது. யார் தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றின தெளிவான அட்ரஸ் இருக்காது. குறிப்பாக இதோட விலை 10 ரூபாய்க்குள்ளதான் இருக்கும். விலையை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாங்க. ஏன்னா விலை மலிவு அப்படின்னா தயாரிப்பு அதை விட மலிவான பொருட்களை கொண்டு, தரமற்ற பொருட்களை கொண்டு உயிருக்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய பல விஷயங்கள் செய்யப்படுதுன்னு தான் அர்த்தம். இப்போது பொதுவாக எந்த ஒரு குளிர்பானமுமே ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் சொல்லக்கூடிய RO வாட்டரில் தான் செய்யணும் அப்படிங்கிறது ஒரு வரைமுறை இருக்குது. ஆனால் இதில் அந்த மாதிரி RO வாட்டர் எதுவும் பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க. மேலும் இவங்க சேர்க்கக்கூடிய நிறமிகள், சுவையூட்டிகள் எல்லாமே தரம் குறைந்ததாக இருக்கக்கூடிய வாய்ப்பு மிக மிக அதிகம். குளிர்பானத்தோட மேல்புறத்தை லேபிள் மட்டும் பார்த்தா பத்தாது. உள்ளாரையும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மேகம் படர்ந்தாப்புல ஒரு லேயர் இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு விதமான ஃபுட் பாய்சனிங் ஏற்படுத்தக்கூடிய நச்சு கிருமிகளாக இருக்கலாங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. இந்த நச்சு கிருமிகள் தான் நம்மளுக்கு வயிற்று வலி, டைரியா போன்ற விஷயங்களை உண்டாக்குது. ஸோ குளிர்பானத்தினால டைரியா, வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு கூட உண்டாகலாம், வாந்தி வருதல் கூட உண்டாகலாம். ஜென்ரலாகவே பேக்கிங் சீல் ஓப்பன் ஆகாமல் இருக்கணும். ஈஸியாக ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அதுவும் ஒன் ஆஃப் த அறிகுறி தான் தரமில்லாத குளிர்பானத்துக்கு. தரமில்லாத குளிர்பானங்களில் இருக்கக்கூடிய கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ் இதெல்லாம் அலர்ஜியை உண்டு பண்ணும். அதாவது கையில் தடிப்புகள், அரிப்பு முதல் பலவிதமான அலர்ஜி இந்த குளிர்பானங்கள் மூலமாக ஏற்படலாம். குளிர்பானங்கள்லையும் கஃபீன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகமாக சேர்த்தப்படுது. இது அதிகமாக உங்களுக்கு யூரின் போகிற மாதிரியே இருக்கும். இந்த யூரின் அதிகமாக போகும், தாகம் அதிகமாக எடுக்கும், தாகம் தனியவே தனியாது. குறிப்பாக சர்க்கரை இருக்கவங்க தவிர்க்க வேண்டியது, உடல் குண்டாக இருப்பவர்கள் கட்டாயம் தவிர்க்க வேண்டியது இந்த குளிர்பானங்கள். நம்ம எலும்புகளை அரிக்கக்கூடிய தன்மை கூட இந்த குளிர்பானத்துக்கு உண்டு. பாஸ்போரிக் ஆசிட் அப்படிங்கிறது கால்சியம் நம்ம உடம்புக்குள்ள உறிஞ்சப்படுவதை தடுக்கும். அது குளிர்பானத்தில் இருக்கு. நம்ம பல்லேங்க அரிச்சு வீணா போறதுக்கு முக்கியமான காரணம் சர்க்கரை. அது குளிர்பானத்தில் மிக அதிகம். சரிங்க, தரம் அற்றதோ தரமான குளிர்பானமோ ரெண்டையுமே நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா குளிர்பானத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அப்படிங்கிறது முதல்ல உங்கள் தாகத்தை தணிக்காது. உங்கள் உடம்போட சர்க்கரையை அதிகப்படுத்தி ஆஸ்மோசிஸ் உண்டாக்கி மேலும் மேலும் தாகம், தண்ணீர் குடிக்கிற மாதிரி இருக்குமே தவிர சர்க்கரை தாகத்தை தணிக்காது. சர்க்கரை உங்கள் உடலோட உள்ளுறுப்புகளை டேமேஜ் பண்ணும். சர்க்கரை கல்லீரலில் கொழுப்புகள் சேர்வதற்கு வழிவகை செய்யும். தேவையில்லாத நிறமிகள், சுவையூட்டிகள், பொட்டென்ஷியல் கார்சினோஜன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய புற்றுநோய் உண்டாக்கக்கூடிய வல்லமை கொண்டவை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு குளிர்பானத்தையே டோட்டலாக தவிர்க்க பாருங்க. நுங்கு, வெள்ளரி, தர்பூசணி, மாம்பழம் இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய பழங்களை உபயோகப்படுத்துங்க. நிறைய தண்ணீர் குடிங்க. குளிர்பானங்கள் மலிவாக கிடைக்குதுங்கிறதுக்காக வாங்கி தந்து உங்களோட உடல் நலத்தையும் குழந்தைகளோட உடல் நலத்தையும் கெடுக்காதீங்க. இந்த வீடியோவை கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கீழே தெரிவிங்க. நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி குளிர்பானங்களை பார்க்க நேரிட்டது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வீடியோ பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் இதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தினசரி இந்த மாதிரி அப்டேட்டுகள் பார்க்க.